வணக்கம் ஹோமியோபதிக் பீரியட்களே. நான் டாக்டர் திவ்யா தங்கராஜ், எம்டி, ஹோமியோபதிக் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம நோய் அண்ட் அதோட ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் பற்றி பேச போகிறதில்லை. 2015 என்னோட கிராஜுவேஷன் முடித்தேன். எம்டி பண்ணுறப்போ அண்ட் என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்னென்னா, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் எப்படி எடுக்கணும்னே தெரியல. இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை தான் நான் இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறேன். ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் எப்படி எடுக்கணும், ஒவ்வொரு மெடிசின்ஸ் எடுக்கும்போது இதில் எவ்வளோ கேப் இருக்கணும், என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அண்ட் மெடிசின்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அண்ட் அப்புறம் எவ்வளோ கேப் இருக்கணும், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஹோமியோபதிக் டாக்டர் கிட்ட போய் அவங்க உங்களுக்கு மெடிசின்ஸ் ஒரு 3 times எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு 20 minutesக்கு முன்னாடி அண்ட் அப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் டோஸ் நீங்கள் ஒரு 9 AM எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 8:40 அப்புறம் எதுவுமே சாப்பிட ஒரு குடிக்கக்கூடாது. 9 o'clock மெடிசன் எடுத்து ஒரு 9:20 வரைக்கும் எதுவுமே சாப்பிட ஒரு குடிக்கக்கூடாது. செகண்ட், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசின்ஸ் நீங்கள் கையால் டச் பண்ணவே கூடாது. ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் ஆல்வேஸ் அதோட மூடியில் 4 or 8 globules எடுத்து அப்படியே டைரெக்டாக டங்கில் போட்டுருங்க. அண்ட் இது கடிச்சு மென்று சாப்பிடக்கூடாது. டங்கில் போட்டால் இது தானாகவே மெல்ட் ஆகும். தேர்ட், டாக்டர்ஸ் உங்களுக்கு லிக்விட் மெடிசன் ஆர் இது மதர் டிங்க்சர்ஸ்னு சொல்லுவாங்க, அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இது டைரெக்ட்லி டங்கில் போடவே கூடாது. பிகாஸ் இது க்ரூட் ஃபார்மில் இருக்கும். இது எப்போவுமே ஒரு 1/2 cup தண்ணியில் 20 drops மிக்ஸ் செஞ்சு தான் குடிக்கணும். சில மெடிசின்ஸ் வெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் செஞ்சு குடிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது உங்கள் டாக்டர் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. மோஸ்ட்லி இது கஃப் ஆர் அஸ்துமா இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி நோய்களுக்கு தான் வெதுப்பான தண்ணியில் போட்டு குடித்தா நம்மளுக்கு இந்த மெடிசின்ஸோட எஃபெக்ட் இன்னும் பவர்ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்ததாக டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கிற மெடிசின்ஸ் எப்படி எடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு வீடியோவில் நான் தைராய்டினம் 3x மெடிசின்ஸ் சொல்லியிருப்பேன். அது டேப்லெட் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போது ஒவ்வொரு பிராண்ட் லைக் SBL or William Shabe or Baxil எல்லா கம்பெனிக்கும் டேப்லெட் சைஸ் மாறலாம். ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த டேப்லெட்ஸும் நீங்கள் டச் பண்ணவே கூடாது. இதுவும் மூடியில் போட்டு தான் டைரெக்டாக டங்கில் போட்டுக்கணும். மற்ற மெடிசின்ஸ் மாதிரி இது தண்ணி குடித்து விழுங்கக்கூடாது. பயோ காம்பினேஷன்ஸ் மெடிசின்ஸும் அப்படி தான் சாப்பிடணும். நெக்ஸ்ட், உங்கள் டாக்டர் உங்களுக்கு 2 to 3 மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மெடிசின்ஸ்க்கு நடுவில் 5 to 10 minutes கேப் கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மெடிசன் 9 o'clock எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெடிசன் 9:10 எடுக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் மெடிசன் 9:20 எடுக்கணும். அந்த மாதிரி 5 to 10 minutes கேப் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி அதுக்கு 20 minutesக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அண்ட் 20 minutesக்கு முன்னாடியும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இப்போது ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் எப்படி சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் எப்போவுமே ஒரு கூலான இடத்துல வைக்கணும். ரொம்ப டேம் க்ளோஸ் பிளேஸ்லேயும் இருக்கக்கூடாது அண்ட் ரொம்பவும் வெயில் வர மாதிரி பிளேஸ்லேயும் இருக்கக்கூடாது. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் மாதிரியான என்வாயன்மெண்ட்டில் இருக்கணும். அதோட மூடி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் அதில் போட்டிருக்கிற மெடிசின்ஸ் இவாப்ரேட் ஆகாமல் இருக்கும். இப்போது என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் காமனாக கேட்குற ஒரு கொஸ்டின், அவங்க ஆல்ரெடி ஆலோபதிக் மெடிசின்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அது கூட நாங்கள் ஹோமியோபதிக் மெடிசின்ஸும் சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் எஸ். நீங்கள் தாராளமாக ஆலோபதிக் மெடிசின்ஸ் கூட ஹோமியோபதிக் மெடிசின்ஸும் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ரெண்டுக்கும் நடுவில் 1 hour கேப் வச்சுக்கோங்க. கடைசியாக ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்ப்போமா? நான் இது உங்களுக்கு கிளியர்லி சொல்லியே ஆகணும். தட் ஹோமியோபதிக் மெடிசின்ஸ்க்கு டாக்டர் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இருக்கிற நோய்க்கு தான் டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் கிளியர்லி புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்
ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் ஃப்ரைடு ஆயிலி ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டயபிட்டிஸ் இருந்தால் சுகர், கார்போஹைட்ரேட், ரைஸ் கம்மி பண்ணிக்கோங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்க. இது உங்கள் நோய்க்கான டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசின்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. எஸ், நீங்கள் ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி அண்ட் அப்புறம் உங்கள் வாயில் வாசனை விடுற மாதிரியான பொருட்கள் சாப்பிடக்கூடாது. லைக் ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங் பொருட்கள் லைக் லவங்கம், பூண்டு, வெங்காயம், இந்த மாதிரி பொருட்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். பிகாஸ் இந்த மெடிசின்ஸோட எஃபெக்டில் இன்டர்ஃபியர் செஞ்சு நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் கொடுக்காது. ஆல்சோ மெடிசின்ஸ் சாப்பிடும்போது காஃபி நீங்கள் அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாத ஹேபிட்ஸ் லைக் ஆல்கஹால், குட்கா, பான் மசாலா, மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் இதெல்லாமோட எஃபெக்ட்ஸ் நம்ம டங்கில் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இருக்கும். ஸோ ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் சாப்பிடும்போது இது கூடவே கூடாது.